இந்த சீமானை அவர்கள் என்னவாக பார்த்தார்கள்? அவர்கள் கரெக்டா பார்த்திருக்காங்க, நம்ம தான் தப்பா பார்த்திருக்கிறோம். இவன் ஒரு நல்ல கதை சொல்லி இந்த கதையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்க பெரிய சோகத்துல இருக்கிறோம். இந்த கதையை கொண்டு போய் வெளி உலகத்துக்கு சொல்லுங்க. இப்போ பிரபாகரன் அவர்கள் இவர்கள் எல்லாளன்கிற அந்த திரைப்படத்தை அந்த பகுதியில் நடந்த அந்த அட்டாக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றதுக்கு தான் இவங்க கூப்பிடுறாங்க. அதோட நோக்கமே என்ன அப்படின்னா, நாங்கள் படுகிற பாடு, நாங்கள் பண்ணின அந்த போராட்டம், இதை நீங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு போங்க. அதை எவ்வளவு சிறப்பா பண்ண முடியுமோ அதுக்கு திரைப்படங்கள் எல்லாம் உதாரணம் காட்டி, அதுக்கு பல டாக்குமெண்ட்ரிகளை பார்த்து, ஸோ இருக்கக்கூடிய சிறந்த டைரக்டர்கள், நீங்க இயக்குனர் இமயம், இங்க மகேந்திரன் அவர்கள், இப்படி சிறந்த டைரக்டர்களை கொண்டு அவர்கள் மூலமா மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களும் வெளிநாட்டு படங்கள் எல்லாம் பார்த்தப்போ அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் உலகத்துக்கு அப்படின்னு நினைக்கும் போது, அதுல வாய் சாமர்த்தியத்தால் கதைகளை சொல்லுகிற ஒரு ஆற்றல் படைத்த ஒருவர் நமக்கு, அதுவும் புதுசா தான் வராரு. அதாவது போர் நிறுத்த காலகட்டம் முடிந்து போர் ஆரம்பிச்சிருச்சு, அதாவது போரின் வெம்மை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. அதுவும் பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி 13 நாட்கள் தான் இவர் இருக்கிறாரு. யாரு? சீமான். ஆனா வருஷ கணக்குல இருந்த மாதிரி கதை சொல்லி. ஆமா, இவர் சொல்றாரு நான் 7 மாதங்கள் இருந்தேன், சந்தோஷ் சொல்றாருல. இவர் வெறும் 13 நாள் தான் இருக்காரு.